fifth sum, if the first term of an infinite GP is 8 and its sum to infinity is 32/3, find the common ratio. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஃபிஃப்த்து சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் ஏன்றது 8ன்னு கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் எஸ் இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கான், 32/3 கொடுத்துருக்கான். ஆர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்குரிய எஸ் இன்ஃபினிட்டிக்கான ஃபார்முலா a/1 - r. ஓகேங்களா? ஸோ ஆறுன்றது என்னது, ஒன்றுக்கும் -1க்கும் நடுவில் இருக்கணும். ஸோ இப்போ எஸ் இன்ஃபினிட்டின்றது 32/3 அவன் கொடுத்துட்டான். ஏவோட டேட்டா 1 ஆர். அப்படியே அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும், இந்த 32 இங்கே 8, 32ன்றது மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 தான். அப்போ 188 4 8 ஆர் 32. ஸோ 4/3 ஈக்குவல் டு 1/1 ஆர். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1 ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுங்க. 1 ஆர் மேலே போயிடும். ஸோ இந்த 3 இங்கே கொண்டு வரும்போது 3, இந்த 4 கொண்டு வரும்போது 4/3. ஓகேங்களா? ஸோ ரெசிப்ரோக்கல் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன் எல்லாமே அட் டயத்தில். ஸோ இந்த கீழே இருக்கிறத ஆப்போசிட் சைடு பண்ணியிருக்கேன். இந்த இதை ஃபுல்லாக அப்படியே இது இங்கேயும் போகிற கீழேயும் கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சது ஆரோட டேட்டா மட்டும்தான் தேவை. அப்போ ஆரை மட்டும் அந்த பக்கம் மாற்றுங்க. இந்த பக்கம் வந்து 1 இருக்கும். இந்த 3/4 -3/4 மாறும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 6 தான். அதனால் நான் 6 அப்படியே செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இது புரியலை அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இதை கூட விட்டுருங்க. அந்த -6 அப்படியே வைங்க. இந்த 1 மட்டும் அந்த சைடு கொண்டு போங்க. 3/4 -1. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மேலே 1 தான் இருக்குது, கீழே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 2க்கும் காமன் 4 வர்ற மாதிரி 1 மேலும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கீழே 4 மேலே வந்து 3 - 4. ஸோ 3 - 4ன்றப்ப -1/4. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு என்ன இருக்குது, -6. சைனை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? -r ஈக்குவல் டு -1/4. அப்போ r ஈக்குவல் டு என்னது, ரெண்டு சைடு மைனஸ்ன்றப்ப ரெண்டு மைனஸையும் கட் பண்ணிங்கன்னா r ஈக்குவல் டு 1/4. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நம்ம கடகடன்னு செய்யலாம். வேகமாக செஞ்சீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா தானாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ -6ன்றதை மைண்டில் வச்சுக்கணும். இந்த -6 இல்லாட்டி இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா 6 அந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இதே மாதிரி பண்ணலாம். 4 - 3/4ன்னு வரும், 1/4ன்னு டேரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? 2 ஸ்டெப்பு கம்மியாகும். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் இதில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஸோ ரெண்டையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க, உங்களுக்கு ஈஸியாக வரும். நெக்ஸ்ட்டு 6th சம் பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 2 எக்ஸசைஸ் நம்பர் 2.28 இருக்கக்கூடிய 6th சம் தான். ஓகேங்களா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 0.4 0.44 0.444 அப் டு n டேர்ம்ஸ். இதுக்கு வந்து சம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் கொடுத்துருக்கிறது முதல் ஏபிஆர் ஜிபிஆர் நமக்கு தெரிஞ்சால் தான் அதுக்கான ஃபார்முலா போட முடியும். ஸோ இது ஏபிஆர் ஜிபிஆனே தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கதை நம்ம ஜிபிஆர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஜிபிஆர் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் இருக்கக்கூடிய இந்த 4 அப்படின்ற டேர்மை மட்டும் வெளியில் எடுத்தேன். ஓகேங்களா? இந்த 4ன்ற டேர்மை எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே மீதி எனக்கு இதில் 4 போயிடுச்சுன்னா 0.1, இதில் 4 போயிடுச்சு அப்படின்னா 0.11, இதுலேயும் 4 போயிடுச்சுன்னா 0.111. ஸோ அப் டு n டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இதை ஜிபியாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 9ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 9ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அதாவது 9/9 அப்படின்றப்ப மேலே 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கீழே வந்து /9 இங்கே போட்டுவிட்டேன். ஓகேங்களா? ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0.9 0.99 + 0.999 அப் டு n டேர்ம்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக 4 எடுத்துகிட்டு 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த 9ன்றது நியரர் டு 10. ஓகேங்களா? 10க்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக என்னால் ப்ராசஸ் பண்ண முடியும். ஆனால் 4ன்றப்ப நான் 10க்கு பக்கத்துலையும் இல்லை 0க்கு பக்கத்துலையும் இல்லை. ஸோ ப்ராசஸ் பண்ணுறது கஷ்டன்றதுனால தான் 4 வெளியே எடுத்துகிட்டு 9ஆல் மேலேங்களையும் மல்டிப்ளை பண்ணி இதை 9 கிட்ட கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4/9 அப்படியே இருக்கும். இந்த 0.9 எப்படி எழுதலாம், 1 - 0.1 எழுதலாமா? ஸோ பார்க்குறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக செய்கிற மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இதை பார்த்தீங்க அப்படின்னா 0.99 இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 - 0.01 எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம், 1 - 0.001ன்னு எழுதலாம். ஸோ அப் டு அதே மாதிரி n டேர்ம்ஸ் வரைக்கும். ஸோ இப்போ 4/9 ப்ராக்கெட்டில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 1 - 0.1 +1 - இப்படி இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஆனால் எல்லாமே என்னது, ப்ளஸ் மைனஸ்குள்ளே மட்டும்தான் இருக்கே தவிர மல்டிப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்,
ப்ளஸ்ஸை ஃபுல்லாக தனியாக எடுத்து எழுதுகிறேன். அப் டு n டேர்ம்ஸ் மைனஸ் போட்டு, ஸோ மைனஸு காமனாக எல்லாத்துக்கும் போட்டு அப்போ மைனஸ் உள்ளே போட தேவையில்லை. உள்ளே வந்து 0.1 + 0.01 அப் டு n டேர்ம்ஸ். ஓகேங்களா? உள்ளே வந்து ஏன் மைனஸ் போடலன்னு கேட்காதீங்க. ஏன்னா உள்ளே இருக்க எல்லாத்துக்கும் காமனாக வெளியில் போட்டு ப்ராக்கெட்டை போட்டேன். ஸோ இந்த மைனஸும் ப்ராக்கெட்டில் உள்ள எல்லா டேர்முக்கும் காமன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா எஸ்என் ஈஸியாக போடுற மாதிரி வந்திருக்கும். என்ன அப்படின்னா இதெல்லாம் 1 1 1 1. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு என்னது ஜிபி தான். ரேஷியோ பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் டிவைட் பை செகண்ட் டேர்ம் எல்லாமே ஜிபியில் ஒரு காமன் ரேஷியோ வந்துருச்சு. அதே மாதிரி இதுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலுமே ரேஷியோ போட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு ரேஷியோ போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு T2/T1 போட்டு பாருங்கள். 0.01 டிவைட் பை 0.1 மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 0.1 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு ஒரு டெசிமல் தள்ளி இங்கே 0.1 வரும். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 1. ஸோ அப்போ 0.1. அதே இது T3 டிவைட் பை T2 போட்டு பாருங்கள். 0.001 டிவைட் பை 0.01. ஓகேங்களா? T3ன்றது இங்கே எழுத வேண்டிய டேர்மு, இங்கே இருக்குல்லையே அந்த டேர்மு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து 0.1 டிவைட் பை 1 தான் வரும். ஸோ இதுவும் 0.1 தான். ஸோ அப்போ ரேஷியோ ரெண்டும் சேம் ஆகிடுச்சு. ஸோ அப்போ இது ஜிபின்றதும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஆர் வந்து நமக்கு இங்கே கண்டுபிடிச்சாச்சு. என்னது 0.1, ஏ வந்து 0.1 தான். ஸோ இங்கேயும் ஆர் வந்து 1, ஏ வந்து 1. ஸோ ரெண்டுமே சேம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு 4/9. ஸோ ஆரோட வேல்யூவும் 1, ஏவோட வேல்யூவும் 1 இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட சம்மேஷன், நமக்கு சம்மேஷன் ஃபார்முலா ஏற்கனவே தெரியும். எஸ்என் ஈக்குவல் போடுவோம். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேஷியோவில் ஒரே டேர்ம் வந்துச்சு அப்படின்னா எண்ணு தான் இதுக்கான டேட்டா. ஓகேங்களா? சம்மேஷன் வந்து எண்ணு மைனஸ் போட்டுருங்க. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ஆரோட வேல்யூவும் 1, ஏவோட வேல்யூவும் 1 அப்படின்னா இதோட சம்மேஷனுக்கான ஆன்சர் வந்து n டேர்ம்ஸ்னால் n, m டேர்ம்ஸ்னால் m, எக்ஸ் டேர்ம்ஸ்னால் எக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ மைனஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் வந்து இது கிடச்சிருச்சு, ஏ வந்து இது கிடச்சிருச்சு. நம்மளுக்கான ஃபார்முலாவோட எழுதிக்கிறேன். எஸ்என் ஈக்குவல் டு என்னது ஏ இன்ட்டு ஆர் வந்து 1 விட கம்மி, அப்போ 1 தான் பெருசு. r/n டிவைட் பை 1 - n. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நான் எழுதுகிறேன். ஸோ அப்போ நான் வந்து என்னது இந்த ஃபார்முலா படி போடுறேன். ஏ வந்து 0.1 இன்ட்டு 1 - 0.1 ஹோல் பவர் n டிவைடட் பை 1 - 0.1. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஒரு ப்ராக்கெட். ப்ராக்கெட்டு கொஞ்சம் கவனமாக எதுக்கெல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் வரும்போது ப்ராக்கெட் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பு வராது. அதையும் சொல்லிவிட்டேன். ஸோ 0.1 1 - 0.1ன்றப்ப 0.9. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ப்ராக்கெட் போட்டுருங்க. இன்ட்டு 1 - 0.1 அப்படின்றது நமக்கு எப்படி எழுதலாம், இங்கே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல எழுதலை. 0.1ன்றது 1/10, 0.1 1 தான். ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து 0 இருக்குது. இதை டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் இங்கே இருக்க பாயிண்ட்டு ஒரு டெசிமல் தள்ளி இந்த பக்கம் முன்னாடி வரும் டிவைட் பண்ணும்போது. ஸோ அதைத்தான் 0.1ன்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போ இந்த இடத்துல 0.1னா 1/10 ஹோல் பவர் n அப்படின்னு எழுதுகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 4/9 n மைனஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1/9 வந்துடும். இது வந்து வழக்கம் போல் 1 - 1/10 ஹோல் பவர் n. ஸோ இப்போ இந்த 4/9 உள்ள மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 4/9n மைனஸ் 4 × 4 4 9 × 9 81 இன்ட்டு 1 - 1/10 ஹோல் பவர் n. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ப்ராக்கெட்லாம் போடாமல் கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 4 × 4 4 9 × 9 81. ஸோ மீதி இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ பார்க்க போகிறது அதே தான். 6th எக்ஸசைஸ் நம்பர் 2.8ல் இருக்கக்கூடிய 6th சம்மில் செகண்ட் டிவிஷன் தான். ஸோ போன டிவிஷன் ஒர்க் பண்ணி பார்த்துருப்போம். அதே மாடல் தான் இங்கேயும். இதையும் சொல்லிட்டு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக மனசில் வந்துடும். நீங்களாகவே செய்யலாம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏன் 1 எல்லாமே 10 பக்கத்தில் தானே இருக்குது, எதுக்காக நம்ம 9ஆல் மாத்திரம் இதே செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம். பட் ஆனால் அதில் ஒரு கிரிட்டிக்கல் என்ன வரும் அப்படின்னா இதில் 1 இருக்குது. இது வந்து 10 + 1 போடுவோம். இதை வந்து எப்படி போடுவோம், 110 + 1 போட முடியும். ஸோ போட முடியாது இல்லையா? ஸோ 100 எல்லாமே இந்த மாதிரி தான் எழுத முடியும். அதனால் இது டேரெக்டாக நம்மளால் அப்படி கொண்டு போக முடியாதுன்றதுக்காக தான் இங்கேயும் மேலேயும் கீழேயும் 9ஆல் மல்டிபிள் பண்ணி பண்ணுறோம். ஓகேங்களா?
ஸோ 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 - 1 100 - 1 1000 - 1 இந்த மாதிரி வந்துருச்சா. அதே இதே நம்ம டேரெக்டாக எடுக்கிறேன் 9ஆல் மல்டிப்ளை பண்ணாமல் எடுத்தேன் அப்படின்னா 1 10 + 1 110 + 1ன்னு எழுதுவோம். ஸோ 110ன்றது நமக்கு சாத்தியமாக ஆகாது. ஸோ அதனால தான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பழைய மெத்தடு தான் அதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இப்போ 3/9 இந்த 10 + 100 + 1000 ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து எழுதுகிறேன் n டேர்ம்ஸு மைனஸ் மைனஸ் காமனாக போட்டுட்டேன் எல்லா இடத்துக்கும் ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + 1 + 1 + 1 + 1 அப் டு n டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக மைனஸ் போடாமல் காமனாக வெளியில் போட்டேன். ஸோ இப்போ 3/9 இங்கே வந்து நம்மளுக்கு a = 10 n = n r = 100/10ன்னு வரும். ஸோ r = 100/10ன்னு போட்டிங்கன்னா 10 வரும் ஓகேங்களா. அதேமாதிரி 1000/100 போட்டாலும் 10 தான். ஸோ r = 10 a = 10 அப்போ SN ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கக்கூடிய SN = என்ன ஃபார்முலா a இன்ட்டு r வந்து 10 1 விட அதிகம் அப்போ r தான் மொதல் ஓகேங்களா /r - 1 இந்த ஃபார்முலா தான் நான் எழுதுகிறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ ஏவோட டேட்டா 10 ஆரோட டேட்டா 10^n -1 /10 - 1 மைனஸ் நம்ம வழக்கம் போல் இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஏவும் 1 ரேஷியோவும் 1 அப்படின்றப்ப நமக்கு என்ன ஃபார்முலா n தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டெப்பு 3/9 இன்ட்டு இந்த 10/9 ஓகேங்களா ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வரும் 10/9 × 10^n - 1 -n ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் இதோட விட்டுக்கிட்டாலும் சரி இதை உள்ள மல்டிபிள் பண்ணி ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதினாலும் சரி தான். ஸோ 3 × 30 30/81 × 10^n - 1 அடுத்து அதே 3/9 இதுக்கு காமன். ஸோ மைனஸ் இருக்குது 3/9 × n. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.